நாம் ஒரு காரியத்தை குறித்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம்ல. என்ன காரியம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? ஃப்ரெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய சிநேகிதன். இயேசுக்கும் நமக்குள்ள தொடர்பில் பல அனுபவங்களை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், நிறைய பேர் நோட்ஸ்லாம் எழுதி, சிலர் இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் பிரசங்கம் பண்ணதை எல்லாத்தையுமே எழுதி ஒரு பெரிய நோட்டாக கொண்டு வந்து எனக்கு தந்திருக்கிறாங்க. ஒரு 2 பேர் அப்படி செஞ்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியம். அந்த வசனங்கள், சம்பவங்கள் அப்படியே முழுமையாக எழுதி இருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் நோட் பண்ணிக்கிட்டு வரீங்கல்ல. தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அபிஷேகம் பெற்ற ஆவினால் நடத்தப்படும் போது தேவனுடைய புத்திரர், சன்ஸ் ஆஃப் காட் அல்ல டாட்டர்ஸ் ஆஃப் காட் என்கிற அடுத்த அனுபவம், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்புறம் தேவனுடைய சீஷர்கள் அவரை முழுமையாக ஒப்பு கொடுத்து பின்பற்ற ஆரம்பிக்கும் போது இயேசுவின் சீஷர், டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ இன்னும் நம்ம ஆண்டவரை நெருங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம், டிசைபிளாக. அதன் பிறகு ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டு ஊழியம் செய்கிறது ஒரு அனுபவம். அடுத்தது ஒரு உன்னதமான அனுபவம் என்னென்னா தேவனுடைய சிநேகிதர்கள். வெளிப்படையாக சொல்லப்பட்டது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். மோசே ஆண்டவருக்கு ஒரு சிநேகிதனாக இருந்தார். அது சொல்ல ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுவதை போல பேசினார். அதே மாதிரி சில பரிசுத்தவானுடைய வாழ்க்கை, நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போதும் தேவனோடு நெருக்கமான ஒரு சிநேகிதன் என்கிற உறவில் வாழ்ந்திருப்பதை பார்க்க முடியும். அதே மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசியும் ஆண்டவர் தன் பாரத்தை அவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற அளவிற்கு ஆண்டவருக்கும் அவருக்கு நெருக்கமான அனுபவம். ஆண்டவர் என்னைக்காவது உங்கள்கிட்ட தன் பாரத்தை சொன்னது உண்டா? நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட பாரத்தெல்லாம் சொல்கிறீங்க, ஆண்டவர் இது பிரச்சனை அது பிரச்சனை, என்ன பண்ணேன்னு தெரில, எனக்கு உதவி செய்யுங்க எப்போவுமே சொல்கிறீங்க. ஆண்டவர் என்றைக்காவது உங்களோடத்தில் என் உள்ளத்தில் இந்த பாரம் இருக்குது, அதை உங்கள்கிட்ட சொல்ல நீ வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட தன்னுடைய பேர்டனை ஷேர் பண்ணது உண்டா? அப்படிலாம் ஒன்று இருக்குதா? அவர் கர்த்தர், அவர் எவ்வளோ பெரிய தேவன்! உண்மைதான், அவர் கர்த்தர், அவர் சர்வத்தை ஆண்டு நடத்துகிற தேவன். ஆனால் அவர் மனதிலேயும் துக்கம், வேதனை, பாரங்கள் வரும். அதை பகிர்ந்து கொள்ள ஆட்களை தேடுகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? சாமுவேல் சின்ன பையன், குட்டி பையனாக இருக்கும்போது ஆண்டவர் நின்று சாமுவேலை கூப்பிட்டு பேசுகிறார். 7 வயசுன்னு சொல்கிறாங்க. அந்த குட்டி பையன்கிட்ட தேசத்தில் நடக்க போகிற காரியத்தை பேசுகிறார். அவருடைய மனதில் அந்த துக்கம் இருந்தது. ஒரு சின்ன பையன்கிட்ட சொல்லுகிறார் என்றால் வேறு யாரும் அவர் சொல்லுவதை கேட்க ஆள் இல்லை கவனிப்பதற்கு. ஏலிகிட்ட சொல்லி பார்த்தார், கீழ்ப்படியல்ல. அவன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அதனால யார்கிட்ட சொல்கிறது என் பாரத்தை? யாருமே இல்லை. எல்லாருமே சுயநலமாக அவங்கவுங்க காரியத்துக்கு ஜெபிக்கிறவங்க தான் இருக்காங்களே தவிர தேவனுடைய பாரத்தை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லை. அப்போ ஆண்டவர் தேடுகிறார், அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுகிறார். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், அது நிறைவேறணும். ஆபிரகாமே நீ வர்றியா? நான் அந்த திட்டத்தை நிறைவேற்றணும், ஒரு ஜாதியை நான் எழுப்பணும், ஒரு இனத்தை பிரித்து எடுத்து கொண்டு என்னுடைய பெரிய இரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றணும். ஆண்டவர் பேசுகிறாரு. அதை உணர்ந்து ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வந்தார். இந்த மாதிரி சிலரை பார்க்கிறோம். பாருங்கள், தாவீதை குறித்து சொல்லும்போது என் இருதயத்திற்கு ஏற்றவன், இஸ் எ மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட், எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான், நான் அவன்கிட்ட பேசுவேன் அன்று சொல்ல. தேவாலயத்தை கேட்டனே தாவீதுக்கு விருப்பம். தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறார், தீர்க்கதரிசி சொல்கிறார், நல்ல விருப்பம் தான், நான் தேவாலயத்தை கட்டுங்கன்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் பேசுகிற, தாவீது இல்லை, நீ நிறைய யுத்தம் பண்ணி நிறைய ரத்தம் சிந்திட்ட, அந்த ரத்த பழி வேற இருக்கும்ல, அதனால வேண்டாம், நான் உன் மகனை கொண்டு அதை செய்கிறேன். ஆண்டவர் தாவீதுகிட்ட பேசுகிறாரு, சொல்லுங்க, உனக்கு நான் வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்கிறார். உன்னை சரி ஆண்டவரை நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன்னு தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா பொருளை சேகரித்து கொடுக்கிறார். நீங்கள் ஒன்றனை கவனித்து பாருங்கள், தேவன் தன் இருதயத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் தேடுகிறார். அதனால் தான் நினிவே பட்டணத்தில் பாவம் பெருகிவிட்டது, அங்கே ஒரு செய்தி சொல்லப்படணும், யோனாவை அழைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, இந்த வார்த்தையை சொல்லு அந்த பட்டணத்துக்கு, ஒரு வேளை மனம் திரும்பிட்டா எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. ஆனால் ஆண்டோட இருதயத்தை சரியாக புரிந்து கொள்ளாததுனால அவர் வேறு பக்கமாக விலகி போகிறதை, ஓடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் அப்படி அவருடைய மனதில் இருக்கிறதை அறிந்து செயல்படுகிற ஆட்களை, அந்த ஃப்ரெண்ட்ஸை ஆண்டவர் தேடுகிறார். அப்போ ஒரு சீஷன் குரு என்று சொன்னால் அப்படி பேச மாட்டாங்க. அவர் மாஸ்டர், நான் சீஷன், அவர் லிமிட், ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு தான் ஆண்டவர் பேசுவார், எல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் அவர் ஃப்ரெண்டாக மாறும்போது தான் 2 பேரும் ஷேர் பண்ணி கொள்வாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஃப்ரெண்டாக மாறும்போது தான் 2 பேருமே ஷேர் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. தாய் தாப்பங்களோட பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. பிள்ளை வருத்தப்படும், ஓகே, இந்த வருத்தத்தை காமிக்காமல் நல்லதை மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையாக தன் இருதயத்தில் இருக்கிறத பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டேன், பிள்ளை வருத்தப்பட்டுரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் அப்படி தான். ஆனால் ஃப்ரெண்டாக இருந்தால் பாருங்கள், எதையுமே மறைக்க விட மாட்டாங்க.
நீ எதையே மறைக்கிற, நீ ஒரு முகமே காட்டி கொடுக்குது, ஏன்ட்டு சொல்லு, நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஏன்ட்டு சொல்லாமல் என்ன நீ மறைச்சேன்னா இப்போ என்ன ஃப்ரெண்டை நீ ஏற்றுக்கொள்ளலையா? சொல்ல வச்சு அதை சரிப்படுத்த வரைக்கும் இந்த ஃப்ரெண்டுக்கு நிம்மதி இருக்காது. அதான் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ தேவனுடைய சிநேகிதனாய் நம்ம மாறும்போது நம்முடைய பாரத்தை சொல்லுவது மாத்திரல்ல, ஆண்டவருடைய பாரத்தை அறிந்து ஆண்டவர் விரும்புகிறதை செய்வது, அதுதான் அவரை சந்தோஷப்படுத்தும். அதுக்கு தான் ஆண்டவர் ஆட்களை தேடுகிறார். யாராவது உண்டா என் பாரத்தை சொல்ல? இப்போ எருசலேமுக்கு பவனியாக போகிறாங்க, எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, ஓசன்னா துதிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, மகிழ்ச்சியோ ராஜா வர்றாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு அழுகிறார், யாருமே கவனிக்கலையே. நீங்கள் பாருங்கள், இயேசுடைய கண்ணில் கண்ணீர், அவர் அழுகிறார், கண்ணீர் சிந்துகிறார், யாருமே அதை கவனிக்கலை. அவங்க பாட்டில் பாட்டு பாடி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போது உண்மையாக அவரை கவனித்து அவருடைய இருதயத்தில் என்ன துக்கம் இருக்கிற என்பதை விளங்கி கொண்டு செயல்படுகிற ஆட்கள் தான் ஃப்ரெண்டு. அப்போ நாம் ஆண்டவரோட பேச, அவர் நம்மோட பேச, அதற்கு தான் என்ன எப்படி ஃப்ரெண்ட்னா 2 பேருடைய இருதயம் ஒன்றாகணும், ஒரே இருதயம் இருக்கணும், ஒரே நோக்கம் இருக்கணும். அப்போ தான் 2 பேரும் இணைஞ்சு ஆண்டவருடைய சிந்தை, இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே வரணும். அவருடைய இருதயம் என்ன நினைக்கிறதோ அது நம்முடைய இருதயமாக மாறணும். அவருக்குள்ள இருக்கிற பாரம் அப்படியே நமக்குள்ளே வரணும். அப்போ தான் அந்த 2 பேர் இணைந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் கடந்து போக முடியும். அப்போ இயேசுடைய இருதயம் நம்முடைய இருதயமும் இணைந்து இருக்கணும். நீங்கள் அது ஒரே நாளில் வராது. கொஞ்சமாக பழகி நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னா ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பை கூட உங்களால் விளங்கி கொள்ள முடியும். ஆண்டவர் நின்ற உடனே அவருடைய பிரசன்னமே உங்களுக்கு வெளிப்படுத்திடும். அவர் சந்தோஷமாக வந்திருக்கிறாரா, துக்கமாக வந்திருக்கிறாரா, சோர்வோடு வந்திருக்கிறாரா, அவருடைய மனதில் ஏதாவது ஒரு வேதனையோடு வந்திருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ள முடியும். அப்போ அந்த அளவிற்கு நம்ம இயேசுவோடு நெருக்கமானா அப்போ அவர் தன்னுடைய பாரத்தை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளுவார். அதுக்கு ஆள் தேடுகிறார். அவருக்கு என்னங்க பாரம் அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் 144 கோடி மக்களுங்க மதுபானத்துக்கு அடிமைப்பட்டாங்க, விபச்சார வேசித்தனம் பெருகுதுங்க, லஞ்ச ஊழல் பெருகிவிட்டது, அநியாய அக்கிரமம் பெருகிவிட்டது, வாலிபர்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டு சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய உள்ளத்தில் துக்கம். யாரிடத்தில் அவர் சொல்லுவார்? ஏன் அவர் சொல்லணும்? அவர் ஜெபிக்கிறதுக்கு ஆள் தேடுகிறார். ஜெபித்தால் தான் அவர் காரியத்தில் செயல்பட முடியும். அவருடைய பாரத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவர்கள், வழக்கத்தின்படி ஜெபிக்கிறவங்கலாம் இருக்காங்க. சர்ச்சில் ஜெபிச்சா ஜெபமான கடவுன்னு இப்போ டக்குன்னு வாச ராமேன் அவ்வளோதான் முடிஞ்சிடும். அதல்ல, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவர்கள், அவங்ககிட்ட தான் ஆண்டவர் காரியத்தை பகிர்ந்து கொள்ளுவார். அப்போ அதற்கு இருதயம் ஒன்றா இருக்கணும். இயேசுடைய சிந்தை நமக்குள்ளே வரணும். அவர் நினைக்கிறபடி நாம் நினைக்கணும். அதற்கு தான் சும்மா போனோம் பைபிள் வாசம் ஜெபிச்சோன்னு வருவதல்ல. க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் லார்ட் ஜீசஸ், ஆண்டவரோட ஒரு பர்சனலான நெருக்கமான ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் இருதயம் ஒன்றாக இணைந்து செல்ல முடியும். அப்போ 2வது, அதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். டைம் கணக்கு பார்க்காம டைம் கொடுக்கணும். ஆண்டோடைய பாத்துக்கு போனால் எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிஸி, ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு ஜெபிக்க முடியும், வேகமாக ஜெபிச்சுட்டு போயிடுறேன். அவங்ககிட்ட அவர் பேச முடியாது. இன்றைக்கி என்னால் ஒரு 1/2 மணி நேரம் தான் பைபிள் வாசித்து ஜெபிக்க முடியும், நான் ரொம்ப பிஸியாக இருக்க ஆண்டவர் பேச மாட்டார். எவ்வளோ நேரம்னாலும் பரவாயில்ல, உங்கள் பாத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னோட பேசுங்க, என்னை கைட் பண்ணுங்கள், நான் இதுக்காக ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் நேரத்தை உங்களுக்கு கொடுத்தா அப்போ ஆண்டவர் உங்களோட இடைப்பட முடியும், பேச முடியும். 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட பாருங்களேன், ஏதாவது ஒன்று ஒரு முக்கியமான காரியம் ஒன்று பேசணும், அப்போ நீ எனக்கு டைம் தர, எனக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குது, அர்ஜெண்டாக போகணும் அப்படின்னா சொல்ல மாட்டான். அப்போ நீ போ அப்படின்னா உள்ளத்தில் வருத்தப்போ உன் காரியம் போ, இல்லைடா சொல்ல, அது அர்ஜெண்டாக சொல்கிற விஷயம் கிடையாது. நீ எனக்கு ஒரு டைம் ஒரு மணி நேரம் எங்கூட இருப்பியா, நான் பேசுகிறேன், எனக்கு அவ்வளோ டைம் இல்லைடா, 10 நிமிஷத்தில் போகணும். அப்போ போ. உள்ளத்தில் வருத்தம் இருக்கும், ஃப்ரெண்டுக்கிட்ட மனதை திறக்க மாட்டான். அப்படி தான் ஆண்டவரும். நீங்கள் போய் உட்காரணும். அப்போ அது உட்கார்ந்து அவர் பேசுகிற கேட்குறதுக்கு நல்ல டைம் எதுன்னா அதிகாலை நேரம். உங்களுடைய மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இருதயம் ஃப்ரீயாக இருக்கும். தேவ சமூகத்தில் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் பாத்தில் உட்காந்து அவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் என்கிட்ட பேசுங்க, நான் எதுக்கு ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும், உங்களுடைய உள்ளத்தில் என்ன பாரம் இருக்குது எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ அவர் மனம் திறந்து சொல்ல ஆரம்பிப்பார். நீங்கள் நேரம் பார்க்காம இருக்கணும். வேறு டிஸ்டர்பன்ஸ் அங்கே இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது செல்ஃபோன் கிளிக்கின்றது, செய்தி பார்க்கறது, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச மாட்டார். நீங்கள் அதுக்கு அக்கறை கொடுக்குற அவருடைய செய்திக்கு அவர் என்ன பேசுகிறான்றதை விட செல்ஃபோனை அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, டைமை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பேச மாட்டார். அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. அவர் உங்களுடைய இருதயத்தை திறக்க மாட்டார். நீங்கள் வேறு இதில் கவனம் செலுத்துறீங்க, டைம் பார்க்குறீங்க, செல்ஃபோனை பார்க்குறீங்க, யாராவது வருவாங்களோன்னு அந்த டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்தால் தான். அதனால தான் இயேசு ஜெபிக்கும் போது மார்க் 1:35 அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்துக்கு போயிடுவார். யாருடைய டிஸ்டர்பன்ஸ்? நான் பிதாவோடு பேசணும், அவர் என்னோட பேசணும், பிதாவோட என் காரியத்தை சொல்லணும், அவர் தன் காரியத்தை சொல்லணும். ஆண்டவர் போய் வனாந்தரத்தில் இருக்கிறார்.
ஒரு ஊழியத்தை முடித்த உடனே நான் பிதாகிட்ட தனியாக பேசணும், அவர் நாளைக்கு அவருடைய திட்டத்தை நான் அறியணும், நீங்கள் எல்லாம் போங்க, கோ. அவர் துரிதப்படுத்தினார், சீக்கிரம் போங்க, கோவே விரட்டுகிறார். கோ, ஐ வாண்ட் டு பி அலோன், நான் தனியாக இருக்கணும், ஆண்டவரோட என் பிதாவோடு பேசணும், தனித்து இருக்கிறார். இதுதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்தது. மத்தேயு 14:23 வாசிக்கிறோம்ல, ஒரு நாள் இரவெல்லாம் போய் மலையில் காத்திருக்கிறார். 3 சீஷரை கூட்டி கொண்டு போகிறார். அவங்களுக்கும் இந்த அனுபவம் வரணும் என்பதற்காக கூட்டி கொண்டு அதை காண்பிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் தனியாக போய் ஜெபம் பண்ணுகிறார். அப்போது ஆண்டவரோட தனித்து இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு 3வது ஒரு காரியம்னா விலைக்கரையும் கொடுக்கணும், தியாகம் பண்ணணும். சில சமயம் நீங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணணும், சாப்பாட்டை தியாகம் பண்ணணும், உங்களுடைய சொந்த ப்ரோக்ராம், சொந்த விருப்பத்தை நீங்கள் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பீங்க, இன்றைக்கி இது செஞ்சிடணும், நீ ஆண்டவர் சொல்வார், இல்லை என்கிட்ட நீ காத்திருப்பியா? நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இயேசுவோடு இருக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களோட இடைப்படுவார். எல்லாண்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேனே, அதன் பிறகு ஆண்டவருடைய இறுதி உங்களோடு பொருந்தி வருவது ரொம்ப கஷ்டம். அவருக்கு தான் முதலிடம், அவருக்கு தான் முக்கியத்துவம். அவர் பேசிட்டு அவ்வளோதான், அதில் தான் கவனம் செலுத்தணும். ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்தால் ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நெருங்கி வர முடியும், அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ டைமை கொடுக்கணும், தூக்கத்தை நீங்கள் இழக்க ரெடியாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது திரும்ப சொல்கிறேன். சாது சுந்தர் சிங் என்ற தேவ மனிதர் இந்தியாவில் கர்த்தர் அவரை எழுப்பி சீக்கிய மதத்தில் இந்த ரட்சித்து சாதுவாக அர்ப்பணித்து ஊழியம் செய்தவர். அவர் பெரும்பாலான டைமில் ஜெபிக்க மலைக்கு போயிடுவாராம், தனியாக, யாருமே இருக்கக்கூடாது, தனியாக போய் உட்காந்து ஆண்டவரோடு பேசுவாராம். அவர் காத்திருந்து தேவன் அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி இருக்கிறார். திருவடி உபதேசம் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன அந்த காரியம் ஒரு புஸ்தகமாக வந்திருக்கு. நீங்கள் கட்டாயம் வாங்கி வாசிங்க. சாது சுந்தர் சிங்குடைய திருவடி உபதேசம். ஆண்டவருடைய கேள்வி கேட்டு தேவன் பதில் சொன்னதெல்லாம் தனித்து உட்கார்ந்திருப்பார். ஒரு அனுபவத்தை நான் வாசித்தேன். ஒரு சமயம் இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் கூட்டம், இவர் போய் பிரசங்கம் பண்ணினார். இவர் கூட ஒரு நண்பர் இருந்தார். இவர் கூட சாது கூட 2 பேரும் ஒன்றா ஊழியம் செஞ்சாங்க. கூட துணைக்கு வருவார். கூட்டம் முடிஞ்சிட்டு இரவில் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு ஊருக்கு வெளியில் அந்த காட்டு பகுதியிலேருந்து ஒரு வீடு, அங்கே தான் அவர் தங்குறதுக்கு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு அவங்க சொன்னாங்க, இங்கே ஒரு ரூம் இருக்குது, உள்ள ஒரு ரூம் இருக்குது, இங்கே அவர் தங்கட்டும், உள்ள சாதையை தங்கி கொள்ளட்டும்னு அந்த மக்கள் ஒழுங்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு சாது உள்ளுக்குள்ள ரூமில் ஒரு கட்டில் இருந்தார், இவர் இங்கே உள்ள கட்டில் இருந்தார். இந்த நண்பர் அதை போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கம்பை எடுத்து அந்த நண்பர்கிட்ட கொடுத்தாங்க. சாது கூட வந்திருக்கார்ல, கூட துணை கேட்டேன், ஒரு தடி எடுத்து கொடுத்தாங்களே, இது வச்சுக்கிடுங்க, இது எதுக்கு பாதுகாப்புக்கு, என்ன செய்யுது, காட்டுப்பகுதி, பாம்பு நடமாட்டம் இருக்கும், சப்போஸ் பாம்பு வந்ததுன்னா சும்மா தட்டுங்க, அது போயிடும் அப்படின்னு சொல்லி. இந்த ஆள் தூங்குவாரா, பாம்பு இருக்குன்னு சொன்ன பிறகு ஒன்றும் சொல்லாமல் இருந்தாலும் தூங்கியிருப்பார். அதனால் இவருக்கு இந்த பாம்பை நினைப்பில் தூக்கம் வரல, கஷ்டம். அவர் உட்கார்ந்துட்டு சாது ஐயா கவனிச்சார். உள்ளே எட்டி பார்த்தா அவர் படுக்க பக்கத்தில் முழங்கால் படிக்கிட்டு இப்படி கை கூப்பி இப்படியே ஜெபிக்கிறார். கை கூப்பி அப்படியே பார்த்து ஜெபிக்கிறார். அப்போ அவர் பார்த்தாரு, ராத்திரி படுக்க போகும்னாலும் ஒரு ஜெபம் பண்ணுவல்ல, நமக்கு ஒரு பழக்கம். ராத்திரி படுக்க போகும்போது ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவர் படுக்க போகிறாருன்னு சொல்லிவிட்டு இவர் படுத்து தூங்கிட்டார். இந்த பாம்பு ஞாபகமாக இருந்ததுனால டக்குன்னு விழிப்பு வந்துட்டு பயத்தில் பார்த்தா 2 மணி நேரம் தூங்கியிருந்தார். எழுப்பி உட்காந்து பாரு, நடுராத்திரி நேரம். சாது தூங்கிட்டாங்களான்னு பார்த்தா அதே மாதிரி முழங்கால் நிற்கிறார். என்னடா 2 மணி நேரம் ஆச்சுது, நெடுமுழங்கால் நின்று இப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் முணுமுணுத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார், ஒரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி. இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் சாது தூங்கலையே அப்படின்னு. சரி, ஒரு வேளை ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் காலையில் வரைக்கும் தூங்கலான்னு இருக்கிறாருன்னு மறுபடியும் தூங்கிட்டார். மறுபடியும் சில மணி நேரம் கழித்து விழிப்பு வந்துட்டு அவர் திரும்பி பார்க்குறார் சாதையா. அப்படியே சாது வந்து அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். மறுபடியும் விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு எழுப்பி பார்க்குற. அப்பவும் ராத்திரி முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தவர் அதிகாலை 5 மணி வரைக்கும் பார்க்குற ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு ஆச்சரியம், சாது படுக்கவே இல்லை. ஒருவேளை 5 மணி வரைக்கும் ஜெபிச்சுட்டு காலையில் கொஞ்சம் டைம் எடுத்து தூங்கி ரெஸ்ட் எடுப்பார்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தார். 6 மணிக்கு பார்த்தா அப்போ தான் ஜெபம் பண்ணி முடித்து சாது முழங்காலை விட்டு எழும்பி அவர் சொன்னார், வா நம்ம குளிக்க போகலாம், ஆற்றுக்கு குளிக்க போகலான்னு கூப்பிட்டு போனார். இவருக்கு இந்த நண்பருக்கு ஆச்சரியம். ராத்திரிலாம் தூங்கவே இல்லை, படுக்கவே இல்லை, முழங்காலே நின்று அப்படியே ஆண்டோட்ட பேசிக்கிட்ட மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். யார்கிட்டே பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார். இப்போவும் அவர் தூங்காமல் வா குளிக்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லி அவர் கேட்டார், எப்படி உங்களால் முடியுது? நான் பார்த்தேன், நீங்கள் அப்போ முழங்கால் போட்டுட்டு காலையில் வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்களே அப்படின்னு. அப்போ அவர் ஒரு காரியம் சொன்னார். சாது வந்து, நம்முடைய ஜெப நேரத்தில் முதல் 15 நிமிஷம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்.
ஏன்னா நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். இங்கே பிசாசனுடைய கிரியைகளும் இருக்கிறது. அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே நுழையிறதுக்கு, ஆண்டவரோட நீங்கள் இணைவதற்கு, பரலோகத்தோடு இணைவதற்கு ஒரு சின்ன போராட்டம் இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணது, ஜெபிக்கிறது, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே போட்டு ஜெபம் பண்ணி அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னா இயேசுவின் கரம் நம்முடைய கரத்தோடு இணைஞ்சிரும். அப்போ அவருடைய கரம் என் கரத்துக்கு மேலே இருக்கும். என் கரத்துக்கு மேலே இயேசுடைய கரம். நான் அவருடைய முகத்தை பார்த்தே பேசிக்கிட்டு இருப்பேன். அவர் என்னோடு பேசுவார், நான் அவரோடு பேசுவேன். என் கரத்தை அவர் கையில் கொடுத்த பிறகு திருப்பி எடுக்க மனமே வராது. என்னுடைய முகத்தை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிற ஜெபம் என்பது ஒரு இனிமையான அனுபவம். நிறைய பேருக்கு ஜெபம்னா கஷ்டம். எங்கோ ஆண்டவர் இருக்கிற மாதிரி இங்கே போய் அப்படியே ஜெபம் பண்ணிட்டேன் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டப்பா நீ வந்துடுறோம். அந்த ஜெபத்தில் தேவனோடு பேசுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, அவரோட ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் பழகிற அனுபவத்தில் வந்துட்டிங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. சில நேரம் ராத்திரி அப்படியே ஒரு 11 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தா முடிக்கும் போது காலைல 6 மணி ஆயிரும். எப்படி டைம் போச்சே தெரியாது, டயர்டும் இருக்காது. ஏன்னா நீங்கள் அவரோடு தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் நேரத்தை கொடுக்கணும். சில நேரம் தூக்கத்தை இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், தியாகம் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும். நண்பர்கள் 2 பேர் பழகும் போது பாருங்கள், ஒரு நண்பனுக்காக ஒன்று நான் என் நண்பனுக்கு பிடிக்காது அதனால் விட்டுட்டேன் அப்படி சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? என் ஃப்ரெண்டுக்காக நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு இது பிடிக்கலை, நீ பண்ணுறது இது வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே சரிடா உனக்காக விட்டுறேன் அப்படி செய்யிருக்கான்ல, தான் விரும்புகிறதை கூட விட்டுருவாங்க. ஒரு நண்பனுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக சிலதை இழப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. எந்த நேரமும் விடிகாலில் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி சில நண்பர்கள் பேசுவோம் பார்த்தீங்களா, நல்ல தூங்கும் போது என்னடா இந்த நேரம் எழுப்புற, கோவப்பட்டு வைக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு இந்த நேரம் கூப்பிட்றான்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்கு என்னன்னு ஒரு பதஸ்தத்தோடு கேட்பாங்க பாருங்க. அதுதான் ரியல் ஃப்ரெண்டு. இந்த நேரத்தில் அவன் கால் பண்ணுறான்னா என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவன் தூங்காமல் இருக்கிறான்னு, என்ன பிரச்சனை என்ன காரியம், அதை அறிந்து உதவி செய்யும் வரைக்கும் இவனுக்கு நிம்மதி இருக்காது. அதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க. அதே மாதிரி தான் ஆண்டவரும். இப்போ நான் என்னுடைய ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பாதையில் ஒரு காரியத்தை என்னால் சொல்ல முடியும். என்னன்னா, என்னுடைய பிகினிங் ஊழியத்தின் ஆரம்ப காலம் அப்படியே நான் வெளிநாட்டு ஊழியத்துக்கு ஒரு வாசல் திறந்து போயிட்டுலாம் வந்தேன். நானே போகலை, அழைப்பு கொடுத்தாங்க, போயிட்டு வந்தேன். எனக்கு 2 தேசத்துக்கு போன விருப்பம். ஒன்று இஸ்ரேல் தேசம், ஒன்று அமெரிக்கா தேசம். இஸ்ரேல் தேசம் நமக்கு தெரியும், நம்ம இயேசு நடந்த இடம், அற்புதம் செய்த இடம் பார்க்கணுன்னு. அமெரிக்கா தேசத்துக்கு நான் போக விரும்பின காரணம், டாக்டர் பில்லி கிரஹாம், ஓரல் ராபர்ட், T.L. ஆஸ்பான், நல்ல அருமையான தெய்வ மனிதர்கள் ஊழி செய்த இடம், அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கணும், அவங்க இடங்களுக்கு போய் பார்க்கணும், இந்த ப்ரேயர் டவர்லாம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம். அப்படியே நான் போய் அங்கே பிரசங்கம் பண்ண ஊழியம் செய்யணும் ஆசைப்பட்டதில்லை. அங்கே தான் பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்களே, இதை பார்த்துட்டு வரேன்னு விரும்பினது உண்டு. எனக்கு ஊர் சுற்றி பார்க்குறதுல ஊழியக்காரங்க இருக்கிற இடம் தல்சாவில் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடங்களை பார்த்துட்டு வரணும், அந்த ஊழியக்காரங்க ஊழி செய்து கொண்டிருக்கிற இடம், அதுதான் எனக்கு விருப்பமாக இருந்தது. அப்போ ஒரு சமயம் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்த ஒரு சகோதரர், சிகாகோவிலேருந்து வந்த நம்ம கூட்டத்தில் திறப்பின் வாசலில் பங்கு பெற்றுட்டு அவங்க அங்கே ஒரு தமிழ் சபை இந்த லெட்டர் அனுப்பியிருந்தாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, அமெரிக்காவில் நாங்கள் இந்த கூட்டம் ஒழுங்கு பண்ணுறோம், நீங்கள் தெய்வ செய்தி கொடுக்க வாங்கன்னு சொல்லி. பெரிய சந்தோஷம்தான், நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. அப்போ அவங்க ஒரு அழைப்பு வந்திருக்கேன்னு அதை வச்சு நான் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அமெரிக்கா தேசம் போகிறக்கு ஒரு அழைப்பு வந்திருக்குது, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஏன்னா எந்த காரியனாலும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி தான் தீர்மானம் எடுப்பார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சின்னதோ பெருசோ ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க தம்பின்னு ஒரு டிஜிஎஸ் தினகரன் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அதன்படி எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்காம தீர்மானம் எடுப்பது இல்லை. அதனால் நான் டைரி சிலர் வருவாங்க, பிரதர் டைரி எடுங்கம்பாங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த தேதியில் ஃப்ரீயாக இருக்கீங்களா, எதுக்கு, இல்லை எங்கள் கூட்டத்துக்கு வரணும், நான் டைரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் லெட்டர் கொடுங்க, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் வர சொன்னால் வருவேன், அவ்வளோதான். அது மாதிரி நான் அந்த கடிதத்தை வந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நோ, இப்போ நீ போகக்கூடாதுன்ட்டார் அமெரிக்காவுக்கு. அழைப்பு வந்தோம், நோ சொல்லிட்டார். சரி ஆண்டவரே, நான் எழுதிட்டேன், நான் இப்போ வர்றது தேவ சித்தம் இல்லை, அதனால் இப்போ நான் இந்த வருஷம் நான் வரலன்னு. நெக்ஸ்ட் இயரும் கூப்பிட்டாங்க, அடுத்த வருஷமாக லெட்டர் எழுதி, அப்போ இந்த வருஷமாவது வாங்க பிரதர் அப்படின்னு. அதே இந்த தேவ சமூகத்தில் வச்சு நான் ஜெபம் பண்ணேன், காத்திருந்து. அமெரிக்காவிலேருந்து அழைப்பு வந்திருக்கு, என்ன செய்கிறது ஆண்டவர்? ஆண்டவர் சொன்னார், நோ, இப்போ போகக்கூடாதுன்றார். சரி ஆண்டவரே, நான் விரும்பினது அந்த தேசத்துக்கு போகணும், இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார், ஆண்டவர் நோ சொல்லிட்டார். சரி ஆண்டவர்னு எழுதிட்டேன். 2வது முறையை நான் வரலன்னு அதுக்கு பிறகு அவங்க கூப்பிடவே இல்லை. ஒரு இடத்துல நாங்கள் அழைச்சா உடனே வர்றாங்க, இவர் என்ன வரமாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய முடியும்? எஜமான் சொல்கிறது தான் நான் செய்ய முடியும், அப்பா சொல்கிறது தான் நான் செய்யணும், என் ஆண்டவர் எனக்கு சொல்லணும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு. ஆனால் சில வருஷம் கழித்து ஆண்டவர் என்னை கொண்டு போனார்.
சில வருஷம் கழித்து கத்தரேனே கொண்டு போனார். ரொம்ப அது ஆச்சரியம், எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அது எனக்கு போன விதங்கள். கத்தர் கொண்டு போனார். முதல் முறை போயிருக்கும்போது நியூயார்க்கில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ சில கூட்டங்கள்லேயும் தெய்வ செய்தி கொடுக்க ஆண்டவர் வழி திறந்தார். சொன்னாங்க அங்கே ஒரு சபையில் ரெட்டிட்டு போகிறாங்க, கேம்பு. அதாவது கேம்ப் சைட்டில் போய் 3 நாள் ரெட்டிட்டு சபையாக அதில் பங்கு பெறல. நான் எங்கள் சபையிலேருந்து போகிறேன், நீங்கள் வர்றீங்களா? பிரசங்கம் பண்ணுறதுல பிரசங்கம் பண்ண ஊழியக்காரங்க வர்றாங்க, நம்ம போயிட்டு வரலாம் ஃபெலோஷிப். சரி போகலான்னு சொல்லி போனோம். ஒரு ஊருக்கு வெளியில் இருக்க ஒரு பெரிய கேம்ப் சைட்டு. அங்கே ஒரு பெரிய குளம்லாம் இருக்குது, தங்குறதுக்கு இடங்கள் இருக்குது, சேப்பல் இருக்குது, பகலில் கொஞ்ச நேரம் மீட்டிங் நடக்குது, அப்புறம் விளையாட்டு, அதெல்லாம் ஒரு கேம்ப். அது ஒரு சர்ச்சு கேம்புன்னா கொஞ்சம் நேரம் செய்தி கொடுப்பாங்க, கொஞ்ச நேரம் அவங்களுடைய விளையாட்டு அதெல்லாம் உண்டு. அது மாதிரி முதல் நாள் எல்லாத்தையும் நானும் பங்கு பெற்றேன். ஒரு ஹாலில் நிறைய பேர் ஒன்றா படுத்திருக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸு. இரவில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறோம். நான் ரொம்ப குளிர் வேறு. நம்ம படுத்துருக்கும் போது 11 மணி இருக்கும். நான் தூங்கலை. அப்படிதான் தூங்குறதுக்கு படுத்து அந்த சமயத்தில் ஆவியானவர் என்னை தூண்டுறாரு, ஜெபிக்கணும். அப்போ ஆவியானவர் என் ஆவியில் பேசுவது எனக்கு தெளிவாக தெரியுது. ஆண்டவர் ஜெபிக்கணும் அப்படின்னு பாரப்படுத்துகிறார். அப்போ உடனே நான் படுக்க விட்டு எழுந்தேன். பார்த்து எல்லாம் தூங்குறாங்க. அந்த காலுக்குள்ளே ஜெபிக்க முடியாது. ஏன்னா இது நான் ஆண்டவர் அந்த ஜெப வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் எப்போ ஏவி நடத்தினா ஆண்டவருடைய இடைபடுவது வித்தியாசமாக இருக்கும். நான் எழுந்து வெளியே வந்துட்டேன். குளிர், பனி பெய்யுது, குளிர். எங்கே போய் ராத்திரி 11:30 மணி இருக்கும். நான் வெளியே பார்க்குறேன், எங்கே போய் ஜெபிக்கிறது, எங்கே போய் அப்படியே எனக்குள்ளே ஆவியானவர் ஏவிக்கிட்டே இருக்கார். ஜெபிக்கணும்னு தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கிற, எங்கே போய் ஜெபிக்கிறது, ஏன்னா மனம் திறந்து பேசணும். அது மாதிரி பாரத்தை ஆண்டவர் உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்ப்போட கூட. ஆனால் தேடுறேன் எங்கேயாவது ஜெபிக்கணும். சேப்பெல்லாம் க்ளோஸ் ஆகியிருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. அந்த பெரிய குளத்து பக்கத்தில் ஒரு உடன் பிளாட்ஃபார்ம் இருந்தார். சரி இதில் போய் ஜெபிக்கலான்னு போய் அங்கே போய் கிட்டத்தட்ட நடுராத்திரி நேரம் நான் போய் முழங்கால் படியிட்டு மனம் திறந்த, ஆண்டவரே நீங்கள் என்னை ஜெபிக்க கூப்பிட்ருக்கீங்க, நீங்கள் தான் அழைச்சிங்க, நீங்கள் சொன்னதுனால நான் வந்திருக்கிறேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன காரியம்? நானாக ஜெபிக்கலை, நான் ஆண்டவர் தான் நான் அழைச்சிருக்கிறார், ஜெபிக்கணும்னு தூண்டுதலை கொடுத்து. அப்போ தேவன் ஏதோ என்கிட்ட பேச விரும்புகிறதை உணர்ந்து நான் என்ன செய்யணும், என்ன ஆண்டவரே என்பதாக கேட்டேன். ஒருத்தர் கூட்டங்கள் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பேன். அது மாதிரி தான் கேட்டேன், என்ன ஆண்டவரே? ஆண்டவர் பேச ஆரம்பித்தது துக்கம். அப்படி உள்ளத்தில் ஒரு பெரிய பாரத்தோட துக்கத்தோட, நீ இந்த தேசத்தை பார்க்குற, அமெரிக்கா தேசத்தை நீ வெளியில் பார்க்குற இந்த தேசத்தை குறித்து என் உள்ளம் துக்கம் அடைந்திருக்கிறது. இந்த அமெரிக்கா தேசத்தின் சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்த போது நான் நினச்சது வேற, இங்கே நடந்து கொண்டு இருக்குது வேற. நான் நினச்சது இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க சபைகள் இன்னும் அமெரிக்கான்னு அப்படின்னு, ஆனால் தேவன் சொன்ன காரியங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட், வித்தியாசம். ஆண்டோடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை சொல்ல சொல்ல கண்ணீராவடி. அப்போ தேவனுக்கு இந்த தேசத்தை குறித்து இவ்வளோ பெரிய பாரம் இருக்கிறதே. ஆண்டு சொல்றார், என்னுடைய பாரத்தை விளங்கி கொண்டு ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லை, ஜெபிப்பதற்கு நான் ஆட்களை தேடுகிறேன். இந்த தேசத்துக்காக, இந்த தேசத்தில் நடக்கிற காரியத்தை நான் உனக்கு விளங்க பண்ணுகிறேன்னு ஒன்றொன்னா காமிச்சு அப்படி உள்ளத்தில் இந்த பாரத்தை ஆண்டவர் சொல்லி சொல்லி, நீ ஜெபம் பண்ணுவியா, நீ ஜெபிப்பியா, நான் ஜெபிக்கிறேன், அழுது ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு காரியமாக சொல்லுவார். கொஞ்சம் நேரம் அழுது ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் மறுபடியும் அடுத்தது பேசுவார். அதாவது கொஞ்ச நேரம் ஆண்டவர் பேசுவார், அப்புறம் அது தாங்க முடியாமல் நான் அழுது ஜெபிப்பேன், அப்புறம் அமைதியானவன் அடுத்தது ஆண்டவர் சொல்லுவார். அப்படியே கடைசியில் ஆண்டவர் சொன்னால், இந்த தேசத்துக்கு ஒரு அழிவு வரப்போகிறது. இவங்க நினைக்கிறாங்க அமெரிக்காவுடைய மிலிட்ரி இராணுவம் எதையும் இங்கே நாட்டை யாரும் சேதப்படுத்த முடியாது, யாரும் இங்கே யுத்தம் பண்ண முடியாது, நாங்கள் சேஃப், எங்களுடைய கவர்மெண்ட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளேருந்தே ஒரு அழிவு இந்த தேசத்துக்குள்ளே வரப்போகிறது. பயமும் திகிலும் இந்த தேசத்தில் பரவ போகிறது. ஒரு காரியம் நடக்க போகிறதுன்னு ஆண்டவர் பேசினார். நான் சொல்லி அழுது ஜெபம் பண்ணி அந்த ஆண்டோடைய பாரத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ நாம ஜெபத்தை நிறுத்த முடியாது. ஆண்டவர் பேசும்போது அவர் முடிக்கும் வரைக்கும் கவனித்து தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அது மாதிரி தான் நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல 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 இந்த காரியமாய் ஜெபம் முடியும் போது விடியற் காலை ஒரு 5 மணி ஆயிட்டப்போ ஆண்டவர் சொன்னார், ஓகே நீ தொடர்ந்து இதுக்காக ஜெபம் பண்ணு, நான் போயிட்டு வரேன்னு ஆண்டவர் கடந்து போய்விட்டார். அதன் பிறகு தான் நான் வந்தேன். எனக்குள்ள அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய பாரம் அதன் பிறகு தான் உண்டாயிற்று. அப்போ நான் ஜெபிச்சா மாத்திரம் போதாது, இங்கே இருக்கிற மக்கள் ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அந்த சமயத்தில் தான் தேவனுக்கு உபவாச ஜெபத்துக்கு வாசலை திறந்தார். ரெவரண்ட் பிரபுதாஸ் ராபர்ட்ஸ் ஐயா என்று சிங்கப்பூரில் அவங்க ஊழியர் செய்து அங்கே உபவாச ஜெபத்தை ஆரம்பித்தது அவங்க தான். அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு அமெரிக்கா வந்துட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் அங்கே இருந்ததுனால தமிழ் சபைக்கு பாஸ்டாக இருந்தாங்க. எனக்கு தகப்பனை போல் அவங்க சிங்கப்பூர்லேயே பழக்கமாக, அதனால்
அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த நாட்டுக்கு ஜெபம் தேவை, அதனால் இங்கே வந்து நம்ம உபவாச ஜெபம் வைக்கணும், நீங்கள் வந்து நடத்தணும். நான் சொன்னேன், ஐயா அது வருஷம் வந்து நடத்தணும். உபவாச ஜெபம் ஆரம்பித்தா இந்த இவ்வளவு தூரமான தேசத்துக்கு எப்படி வர முடியும்? வருஷம் ஏதோ 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்தால் பரவாயில்ல, வருஷம் வரலாம் சாத்தியமா அப்படின்னு. இல்லை, இந்த நாட்டுக்காக ஜெபிக்கணும், ஜெபிக்கிற மக்கள் எழும்பணும்னு சொல்லி சரி என்று சொல்லி கர்த்தர் அப்படி தான் வழி திறந்தார் அமெரிக்காவுக்காக ஜெபிக்க. அப்போ அதன் பிறகு வாஷிங்டன் டிசியில் தான் உபவாச ஜெபம் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் ஜெபிக்க அழைத்து கொண்டு போனார். கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஒரு வருஷம் கூட தடைப்படவில்லை. கொரோனா காலத்தில் மட்டும் இங்கிருந்து அவங்களோட இணைந்து ஆன்லைனில் ஜெபம் நடத்தப்பட்டு ஜெபம் தடுக்கப்படவே இல்லை. ஒரு வருஷம் கூட தடையாகலை. தேவன் தொடர்ந்து கொண்டு போய் ஜெபிக்க வைத்தார். அப்போ ஒரு 10 வருஷம் ஜெபிச்சிட்டோமா, நான் வந்து அங்குள்ள அரசாங்கம் அது நாங்கள் போய் கேபிட்டல்லாம் ஜெபம் பண்ணோம். அமெரிக்கா கேபிட்டல் இருக்குல்ல, பார்லிமெண்ட் கட்டடம், அந்த படியிலலாம் போய் ஏறி ஜெபிக்கலாம். அங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணோம். ஒயிட் ஹவுஸ் பக்கத்தில் போயெல்லாம் ஜெபம் பண்ணோம். அப்படிலாம் ஜெபம் பண்ணோம். ப்ரேயர் வாக்கெல்லாம் போவோம். 10 வருஷம் ஜெபிச்சிட்டோமா, ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. அதனால் எனக்கு என்னென்னா, போதும் 10 வருஷம் தொடர்ந்து வந்து ஜெபிச்சிட்டோம், என்ன பெரிய மாற்றம்? கவர்மெண்ட் பார்த்தா அப்படி தான் இருக்குது, இது இப்படி தான் இருக்குது, நாட்டில் நடக்கிற பார்த்து எனக்கு ரொம்ப சோர்வு வந்துட்டா, இனி வர வேண்டாம். ஒரு 3-4-5 வருஷத்துக்கு ஒரு முறை கர்த்தர் சொன்னால் வருவோன்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டேன். அந்த வருஷம் நான் வந்து தனியாக போனேன். பொதுவாக என்னுடைய மனைவி நானும் சேர்ந்து நிறைய நேரம் போயிருக்கோம் அமெரிக்காவுக்கு. அந்த மாதிரி அவளால் வர முடியல. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் அமெரிக்காவுக்கு ஃபெடப் ஆகிட்டு, அதனால் இனி போதும்னு நினச்சிட்டேன்னொன்னே மனைவி ஆமாம் சொல்லிவிட்டு எதுக்கு வருஷம் போனால் அவ்வளோ தூரத்துக்கு, சும்மா ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு முறை போனால் போதும் அப்படின்னு சொல்லி நான் கனடாவில் முதல்ல ஊழியம் முடிச்சுட்டு அமெரிக்கா தேசம் வருகிறேன். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு வீட்டில் நாங்கள் வழக்கமாக நான் என் மனைவிலாம் தங்குவோடைய சொந்த குடும்பம் மாதிரி. அந்த குடும்பம் கிறிஸ்டியன் மலர் சிஸ்டர்ஸ் அந்த ஃபேமிலியில் தான் தங்குவோம். அப்போ நான் வந்து ரொம்ப அன்றைக்கி இரவு வந்து சேர்ந்தேன். நான் ரொம்ப டயர்டு, தொடர்ந்து கூட்டம் கனடாவில் முடிச்சுட்டு சோர்பாக வந்து சேர்ந்தேன். அவங்க பார்த்து நல்ல உணவெல்லாம் கொடுத்த பிறகு, பிரதர் நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இல்லை, நம்ம வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம எடுத்து மெதுவாக எழும்புங்க அப்படின்னு சொன்னேன். நானும் சொன்னேன், ஆமாம் எப்போ விழிப்பு வருதோ அப்போ தான் நான் எழும்புவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எனக்குன்னு உள்ள ரூமில் வந்து எல்லா ஸ்க்ரீனை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். பகல் வந்த வெளிச்சம் வந்தெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. ராத்திரி போகும்போது ராத்திரி 11-12 ஆகிட்டு படுக்க போக, என்ன நாங்கள் சாப்பிட்டுலாம் முடித்து போகிறதுக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் எப்போ விழிப்பு வருதோ அப்போ தான் எழும்புன்னு சொல்லிட்டு தான் நான் படுக்கிறேன். மனசில் நினச்சிட்டு நான் படுத்து நல்லா தூங்குகிறேன். டயர்டில் யாரோ என்னை எழுப்புறாங்க, தட்டி எழும்பு அப்படின்னு. அப்போது ஆண்டவர் வந்து நிற்கிறார். அவர் வந்து என்னை எழுப்புகிற எனக்கு நல்ல ஆவியில் தெரியுது. டக்குன்னு விழிப்பு வந்த உடனே இயேசு வந்துட்டானா நான் உடனே படுத்துட்டுலாம் பதில் சொல்ல மாட்டேன், எளிமை உட்காந்துட்டேன். அப்போ ஆண்டவர் வந்து நின்று என்கிட்ட பேச விரும்புகிறார் என்பதை உணர்ந்தேன். அப்போ அவரே வந்து நிற்கிறார். அப்போ உடனே நான் எழும்பி முழங்கால் படிக்கிட்டேன். எப்போ ஆண்டவர் என்னை ஜெபிக்க எழும்பினாலும் என்னுடைய பழக்கம், ஏன்னா அவர் தேவன், அவர் எவ்வளோ பெரிய தேவன், நான் ஒரு அற்ப மனிதன், என்னை தேடி அவர் வந்திருக்கிறாருன்னா அது வந்து உடனே நான் எழுப்பி முழங்கால் படிக்கிட்டுருவேன். அதுதான் என்னுடைய பழக்கம். நான் உடனே எழுப்பி முழங்கால் படிக்கிட்டுட்டேன். ஆண்டவர் ஏதோ பேச விரும்புகிறாரேன்னு. அப்போ என்ன ஆண்டவரே என்பதாக நான் காத்திருந்த போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அவர் முதலாவது சொன்ன வார்த்தை, இந்த தேசத்தை நீ வெறுக்காத. நான் உண்மையில் ஒரு ஹேட்ரட் வந்துட்டு எனக்கு அமெரிக்கா மேலே, என்ன ஒரு கிறிஸ்தவ தேசம்னு சொல்லி இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பை வந்துட்டு. ஆண்டவர் சொன்னார், நான் இந்த தேசத்தை நேசிக்கிறேன், நீ இந்த தேசத்தை நேசிக்கணும். அந்த வார்த்தை என் இருதயத்தை உடைத்து விட்டது. நான் சிறு பிள்ளை போல தேம்பி அழுதேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, உங்கள் இருதயத்தை நான் புரிந்து கொள்ளாமல் இந்த தேசத்தை நான் வந்து வெறுக்கிற மாதிரி என் மனசில் இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டு சொல்ல, இந்த தேசத்தை நான் நேசிக்கிறேன், நீ நேசிக்கணும், நீ தொடர்ந்து வந்து ஜெபிக்கணும்னு ஆண்டவர் பேசினார். அப்போ தான் என்னை திரும்ப ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். அப்போ தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை நம்மோடு ஆண்டவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அதான் சொல்ல வருகிறேன். ஆண்டவர் நம்மோடு அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பேச விரும்புகிறார், நம்ம இடம் கொடுக்கணும். அப்போ வந்து நான் காத்திருந்து ஜெபிக்க தேவன் நிறைய காரியம் பேச. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வந்து அரசாங்கத்தை பார்க்குற, ஆள்றவங்கள பார்க்குற, நாட்டில் நடக்கிற வெளியில் நடக்கிற காரியத்தை பார்த்துட்டு இப்படிலாம் நடக்குதுன்னு நினைக்கிற. ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னா, நீ சபையை பாரு. சபை மாறினா தான் சமுதாயத்தில் மாற்றம் வரும், அரசாங்கத்தில் மாற்றம் வரும். சபை பாழாய் கிடக்கிறது. சபைக்குள்ளே இந்த பாவமெல்லாம் வந்துட்டு சபைக்காக நீ பாரம் எடுத்து ஜெபிக்கணும்னு அங்கே தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போது என்னுடைய பார்வை தவறாக இருந்தது.
ஆண்டவர் எதை நீ நோக்கணும், எதை கவனிக்கணும், எதை பார்த்து ஜெபிக்கணும் என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ நான் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி இனி நான் அதுக்காக ஜெபிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்னை திரும்ப நான் ஒப்பு கொடுத்தேன். அது பல மணி நேரம் ஆயிற்று, கிட்டத்தட்ட விடியற்கால நேரம் வரைக்கும் ஆயிட்டு. ஆண்டவர் பேசி ஒன்றா எனக்கு விளங்க பண்ணி என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்த முடிப்பதற்கு. அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் தேசங்களை குறித்து ஒரு பாரமுள்ள ஒரு தேவன். தேசத்தில் எது வேதனைப்படுத்துகிறது என்பதை அவர் சொன்னால் தான் நம்ம விளங்கி கொள்ள முடியும். நம்ம வெளித்தோட்டத்தில் பார்த்து சிலதை ஜட்ஜ் பண்ணுவோம், இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் தான் கரெக்டாக நமக்கு சொல்லுவார். அதுக்கு நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் அந்த காரியத்தை விளங்க பண்ணினால்தான் நமக்கு தெளிவாக விளங்கும். தேவன் அதை எனக்கு விளங்க இதுதான் காரியம், இதுக்கு நிஜம் பண்ண என்று ஆண்டவர் போதித்தார். அது மாத்திர கிடையாது, தொடர்ந்து அந்த ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போவும் கடந்த வருஷம் ஜூலை மாதம் நான் போயிருந்த சமயமும், ஜூலை மாதம் டெக்ஸஸ் மாநிலத்தில் அங்கே போயிருந்த போது ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ என்ன, நாங்கள் போனால் நம்ம ஃபேமிலியாக நம்ம ஃப்ரெண்டாக பழகினால ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சந்தோஷம் ஆண்டவுடைய காரியங்கள் அதுதான். அதனால் படுக்க போகிற கொஞ்சம் லேட் ஆகிரும். அது மாதிரி தான் நான் இந்த கடந்த ஜூலை மாதம் போயிருக்கும்போது நான் ஆண்டவர் அதே மாதிரி விடியற்கா பெரும்பாலும் ஆண்டவர் சந்தித்து பேசுகிற டைம் அதிகாலை 2 மணி 3 மணி. அது நம்முடைய இருதயமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈஸியாக தேவன் நம்மோடு கம்யூனிகேட் பண்ண முடியும், வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்போ ஆண்டவரோடு நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படின்னா தான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்னா கூட தொடர்ச்சியாக ஜெபிக்க முடியும். இப்போ 4 மணி 5 மணியாக நான் கூட எண்ணத்தில் விடிஞ்சிடும், அந்த கதவை தட்டுவாங்க, காஃபி வேணுமா அப்படின்லான்னு. இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு காத்திருக்கணும், அவர் நம்மோடு பேசணுமானா அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதனால தான் தேவன் விடியற்கால நேரத்தில் ஆண்டவர் நம்மளை சந்திப்பார். அப்போ நல்ல டைம் இருக்கும், ஃப்ரீயாக உட்காந்து நம்ம டைம் பார்க்காம காத்திருந்து ஜெபிக்க முடியும், ஆண்டவர் பேசுவதை கவனிக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, கத்தருந்து விடிய காலம் எழுப்பினார், நான் டைம் பார்த்தேன் 3 மணி ஆச்சுதா, ஆண்டவர் நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் பொறுத்து எழுப்பி ஜெபிக்கிற ஆண்டவர்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. எனக்கு ஷாக்கு. நான் சொன்னேன், என்ன அவர் உங்கள் வீட்டு வேலைக்காரனா? அவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் இறங்கி உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை பேச வந்தால் நீங்கள் நடுக்கத்தோடு அதுக்கு செவி கொடுக்க வேண்டாமா? நீங்கள் ஆண்டவரை பார்த்து பிறகு வாங்க ஆண்டவரை இப்போ டயர்டாக இருக்குன்னு சொல்லுவீங்களா? இந்த மாதிரி சொன்னால் அதன் பிறகு கத்தர் வரமாட்டார். நம்ம ஒரு வார்த்தை கனம் கொடுக்கலையே, சாக்ரிஃபைஸ் பண்ண ஆயத்தமாக இல்லையே. அப்போ நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பழகணுமானா உங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டியது வரும், உணவை தியாகம் பண்ண வேண்டியது வரும், உங்களுடைய சொந்த விருப்பங்களை தியாகம் பண்ண வேண்டியது வரும். நான் சில சமயம் பார்த்துருக்குறேன், அவங்க ஒரு பிளான் பண்ண ஊழியம் முடிஞ்சிட்டு நம்ம இன்றைக்கி அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க போகல, சில தேசத்துக்கு போயிருக்கும்போது சொல்லுவாங்க, சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஊழியம் முடிஞ்ச பிறகு நான் கொஞ்சம் நாட்டெல்லாம் சுற்றி பார்த்துருவேன். நான் என் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு, அந்த நாட்டில் உள்ள காரியத்தை பார்த்து ஆண்டவரை துதிப்பா, அது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. தேவன் அதை எனக்கு வாய்க்க பண்ணுகிறார். சில சமயம் நல்லா ஆயத்தப்படும், ஆண்டவர் சொல்ல இன்றைக்கி எங்கேயும் போகக்கூடாது, என் சமூகத்தில் காத்துரு. நான் சொல்லிடுவேன், ஆண்டவர் என்னை அனுமதிக்கலை, நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க, நான் காத்திருந்து ஜெபிக்கணும். நம்முடைய விருப்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கணும். நம்முடைய தூக்கம், நம்முடைய விருப்பம், அப்புறம் உணவு, அந்த ஆண்டவரோடு ஒரு ஃபெலோஷிப் வைக்க எதையும் தியாகம் பண்ண ஆயத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆண்டவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க முடியும். நீங்கள் நல்ல மனதில் பதித்து கொள்ளுங்கள். என்னால் அவர் எவ்வளோ பெரிய தேவன் இல்லை, அவர் உங்களை சந்தித்து பேசுகிறாருன்னா சாதாரண ஒரு விஷயமா? அதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் நின்று என்கிட்ட பேசுனா எனக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஐ எம் நாட் worthy even to hear his voice. எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. தகுதியற்ற ஒரு மனிதனை தேடி அவ்வளோ பெரிய தேவன் நிற்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அதனால் அவருடைய பாதத்தில் நான் இயேசு நின்று இப்போவும் நான் அவரை பார்த்துட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து நான் அவரை முதலாவது தொழுது கொள்ளுவேன். அவர் நிற்கிறேன்னு தெரியும், ஆவியில் தெரிஞ்சுட்டா சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிட்டு தான் அப்புறம் ஆண்டவர் பேசுவதற்கு. அப்போ தினந்தோறும் ஆண்டவர் பேசுகிறது ஆவியில் தான் அவர் பேசுவார். சில சமயத்தில் தான் பிரத்யட்சமாக அவர் நின்று பேசுவார். மோசையோட முகமுகமாக பேசின மாதிரி சில சமயம், எல்லா நாளும் அல்ல, எல்லா நாளும் பேசுவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய ஆவியில் அவர் பேசுவார். நம்ம நடக்கும்போது பேசுவார், ட்ராவலில் இருக்கும்போது கூட பேசுவார். அது மாதிரி ஆண்டவர் பேசுனா அவர் கதை அடிக்கிறது ஜாலியாக அப்படிலாம் இல்லை. சீரியஸாக ஆத்மாக்களை குறித்தும் தேசத்தை குறித்தும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை குறித்தும் மட்டும்தான் அவர் ரொம்ப அக்கறையாக பேசுவார். அவருடைய திட்டம், பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதை குறித்து, சுவிசேஷ அறிவிப்பதை குறித்து, ஆத்மாக்கள் மீட்கப்படும், அதுதான் அவருடைய நோக்கம். அதை குறித்து பேசுவார். அதுதான் அவருடைய இருதயம். நம்ம அறிந்து கொள்ள நான் சில சமயம் ரகசியங்களை கற்றுக் கொடுக்க நம்மோடு பேசுவார்.
சில ப்ராக்டிக்கலான காரியத்தை நமக்கு சொல்லி கொடுப்பதற்கு நம்மோடு பேசுவார். எல்லாமே ஆவிக்குரிய காரியம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம்தான் அவர் பேசுவார். அதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் அந்த மாதிரி. ஏன்னா அப்படி அதுதான் பைபிள்லேயே நான் அப்படி தான் பார்க்குறேன். ஜனங்களை பார்க்கும்போது மெய்ப்பெண்ணில்லாத ஆளுகளை போல இருக்கிறாங்களே, ஜனங்களுக்காய் பரிதவிக்க. சீஷரோடு என்ன பேசுகிறார்? ஏதாவது கதை அடித்தார் ஆண்டவர்? சந்தோஷமாக இருப்பார், அவங்களோட மகிழ்ச்சியாக சந்தோஷம், அது வேறு. ஆனால் எதுவும் அனாவசியமாக பேச மாட்டார். ஆண்டவர் பேசுனா அவருடைய இருதயத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தி பேசுவார். அது மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசுவோடு கூட பழகும் பொழுது ஒவ்வொன்றும் கவனமாக இருக்கணும். அவர் சில சமயத்தில் சில காரியத்தில் கோபமாக கூட அவர் பேசுவார். வருத்தத்தோடு இருப்பதை தெரியும். ஏன் அது பண்ண, அது வருத்தம். அப்போ அது நம்ம இருதயத்தை, ஐயோ ஆண்டவரை துக்கப்படுத்திட்டோம் நம்ம செய்தது. அப்போ இறுதி நொறுங்கிற, ஆண்டவரே மன்னிங்க, நான் இனிமேல் அந்த தவறு செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்க வைப்பார். ஆண்டவர் கோவிச்சிடலாம் போக மாட்டார். அவர் நம்மோடு கூட பழகி சரிப்படுத்த அவர் நமக்கு உணர்த்துவார், சரிப்படுத்துவார். நம்மளை பாதுகாக்கிறதில் கவனம் செலுத்துவார். அவர்கிட்ட மனம் திறந்து நீங்கள் எல்லாத்தையுமே பேசலாம். எப்படி 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி. அதனால தான் சொல்ல, நீங்கள் ஆண்டவரோடு பழகிட்டா உங்களுக்கும் ஆண்டவருக்கு ஒரு சீக்ரெட் வந்துடும். சீக்ரெட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் ஜீசஸ். அவர் யாருக்கும் சொல்ல மாட்டார். அது நமக்கும் ஆண்டவருக்குள்ள சீக்ரெட், ஒரு ரகசியம். அது யாராலும் விளங்கி கொள்ள முடியாது. மோசைக்கு ஆண்டவருக்குள்ள ஃபெலோஷிப் அப்படி தான், தாவீதுக்கும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியம் அப்படி தான், சீஷரோட ஒரு வைத்திருந்த ஐக்கியம் அப்படி தான். நான் என்னுடைய பலனும் தெரியும், பலவீனமும் தெரியும், எல்லா மனுஷரை பற்றி அவருக்கு தெரியும். அதுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மோட பழகி நம்ம உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து நடத்தி கொண்டே இருப்பார். சில வருஷம் முந்தின காலத்தை யோசித்து பார்த்தா இப்போ எவ்வளோ முட்டாள்தனமாலாம் பண்ணியிருக்கோன்னு எனக்கு இப்போ தெரியும். ஐயோ எவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம நடந்திருக்கோம். ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் பொறுத்து கொண்டு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அது ஆரம்பம், அதனால உனக்கு புரியாது, கொஞ்ச நாளான உனக்கு தெரிந்து கொள்ளுவேன்னு எனக்கு தெரியும், நீ கற்றுக்கொள்ளுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அப்படி கொண்டு வந்தது. அதுதான் அவருடைய இருதயம். அதான் 2 நண்பர்கள் பழகும்போது உள்ள ஒரு காரியம். நம்மை சரியாய் புரிந்து கொள்ள அவரை போல வேறு யாராலும் முடியாது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் த வேர்ல்டு. நீங்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பாருங்கள், உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிரும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே வித்தியாசமாக மாறிடும். அவர் எப்பொழுதும் அவருக்குள்ளே சந்தோஷமாக அவரை சந்தோஷப்படுத்தினா எது அவரை சந்தோஷப்படுத்த அதான் அவருடைய நோக்கமாக மாறிடும். ஏன்னா அவர் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார்ல. நம்ம எப்பவுமே நம்ம ஒரு முகம் வாடிட்டு வந்துடுறோம். ஒயாரியோ க்ரையிங், எதுக்கு அழுகிற? நான் முன்னால் இப்போ பல வருஷமாகி விட்டார். ஒரு சமயத்தில் ரொம்ப சில சூழ்நிலைகள், எனக்கு விரோதமாக வந்த காரியங்கள், எனக்கு காயப்படுத்தின ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது, போதும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே தாங்க முடியாது, போதும். அப்போ ஆண்டவர் பிரத்யட்சமாக என்னை சந்தித்தார். என் ரூமுக்குள்ளே வந்தார், என்னோடு பேசினார். அழாத, ஒய் ஆர் யூ க்ரையிங்? ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கண்ணீர் வீணாகக்கூடாது, உனக்காக உன் காரியமாக நீ அழக்கூடாது, நீ தேசத்துக்காக, ஆத்துமாக்களுக்காய், மற்றவங்களுக்காக தான் கண்ணீர் வடிக்கணும், அதனால் உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசி தைரியப்படுத்தி, எனக்காக நீ இருக்கணும், ஏன்னா அவருக்காகத்தான் இந்த வாழ்க்கை. அதனால் இயேசுவை நல்லா விளங்கி கொண்டு அவரோட நல்லா க்ளோஸ் ஆகிட்டோன்னா ரொம்ப மனம் திறந்து பேசுவார். அதை நம்ம அழகாய் நடத்துவார். ஒரு அற்புதம் ஆபிரகாமோடு பேசினவர், ஈசாக்கோடு பேசினவரா, மோசையோடு பேசினவர், இன்றைக்கு நம்மோடு பேசுகிறவர். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர். அனாவசியமாக பேச மாட்டார், அவசியமில்லாத பேச மாட்டார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது, இப்போ பேசினா அவருடைய வருகை, வரப்போகிற எழுப்புதல், தேசத்தில் என்ன நடக்கும், தேசத்தில் நடக்கிறதை பார், அது பாரப்படுத்துவார். தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கு அதை நம்முடைய உள்ளத்தை கசக்கி புள்ளியும். தேவனை துக்கப்படுத்துகிறதெல்லாம் நம்மளை துக்கப்படுத்தும். தேவனை பாதிப்பை உண்டாக்குறதெல்லாம் நம்மளுக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கும். நம்ம ஜெப நேரத்திலே தெரிஞ்சிடும் இது ஆண்டவரை பாதிக்கிற காரியம். அப்போ அதுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்துக்குள்ளே ஆவியானவர் நடத்தி விடுவார். அப்போ இயேசுவோடு இணைந்து ஜெபிப்பது. அப்போ இதுதான் நம்ம ஆண்டவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பழகிற ஒரு காரியம். நான் ஆரம்ப காலம் 80களின் 78 அந்த ஊழி ஆரம்பித்த காலத்தில் 4 மாடிக்கு ஆண்டவர் வர சொல்லிட்டு வந்துட்டேன்னா, நான் பிரசங்கம் பண்ணும்போது அப்போ நான் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தேன்னு தெரியும். எல்லோரும் புகழுவாங்க, யாரும் எனக்கு குறை சொன்னதே இல்லை. ஆரம்பத்தில் எல்லோரும் புகழுவாங்க. என் சபையில் இங்கே உள்ளித்து போகிற இடத்துல இந்த தம்பி இந்து குடும்பத்தில் வந்திருக்கார் அப்படின்னு. ஒரு நாள் பைபிள் ஒரு வசன வாசித்தேன், எல்லாராலும் புகழப்படுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப டேஞ்சர். எல்லோரும் என்ன புகழ்கிறாங்க, யாரும் குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் புகழ்கிறாங்களே, எனக்கு ஐயோ அப்படி தானே அந்த வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லி நான் அது குறித்து யோசித்து கொண்டே இருந்தேன்.
அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இந்த சபையில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்களா, 4 மாடி சர்ச்சு தான், அதில் நான் இருந்த பிரசங்கம் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், நான் போய் தேரி காட்டில் காத்திருப்பேன், காட்டுப்பதில் என்ன பிரசங்கம் பண்ண. ஆண்டவர் சொன்னார், நீ பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னா இவங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியல, இதுதான் பாவம்னு பேசு அப்படின்னு பைபிள்லேருந்து இந்த வசனத்தெல்லாம் சொல்லி, இந்த பாவம் இருக்குது மனம் திரும்புன்னு பேசினார். நான் சொன்னேன், ஆண்டவரே இதை பேசினா என்னை அடிக்க வந்துடுவாங்க, ஏன்னா வெளி சபை எங்கேயோ போய் பேசிடுவானா ஓடி வந்துடலாம், சொந்த ஊர் சொந்த சபைக்குள்ளே இதை பேசுனா அவ்வளோதான், எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? நீ இதை சொல்லு, நீ சொல்லலைன்னா இவனுடைய ரத்தப்பழி உங்ககிட்ட கேட்கப்படும், அதனால் நீ சொல்லு அப்படின்னாரு. சரி ஆண்டவர், நான் ரொம்ப செபிச்சேன். பிரசங்கத்துக்கு முன்னால் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணேன், இந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும் ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணிவிட்டு நான் போய் சர்ச்சில் நிற்கிறேன். மைக் வைப்பாங்க, ஊருக்கே கேட்கும் அந்த பிரசங்கம். அன்றைக்கி மைக்கை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா வெளி ஆட்கள் அதை கேட்க வேண்டாம், இது சபைக்கு கொடுக்குற செய்தின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை பிரசங்கம் பண்ணேன். இதுதான் பாவம், இந்த வசனம், இந்த பாவம் இங்கே இருக்குது, உனக்குள்ளே இருக்குது, சபைக்குள்ளே இருக்குன்னு பேசி முடித்தேன் பாருங்கள். ஆராதனை முடித்த உடனே கலவரம் வந்துட்டு சர்ச்சுக்குள்ளே. ஒரு குரூப் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணலாம், எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு. நான் எங்கே பேசினேன், ஆண்டவர் எல்லாம் வசனம் அதானே. ஒரு குரூப் சொல்கிறாங்க, இந்த செய்தி நம்ம சபைக்கு தேவை, இந்த மாதிரி யாரும் பேசலை அப்படின்னு. அவ்வளோதான், ரெண்டாக பிரிஞ்சு முக்கியமான நாட்கள் சொல்லிட்டான், இனிமேல் மோகன்லாஸை சபையில் பிரசங்கம் பண்ண விடக்கூடாது. 7 வருஷம் சபையில் பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க, பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. நான் 7 வருஷம் ஆனால் அதே சர்ச்சுக்கு தான் போனேன். அதுலேருந்து கொஞ்சம் பேர் பார்க்க எனக்கு விரோதம் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பித்தது தான் இன்றைக்கி வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது திட்ட தான் நம்ம வந்து கரெக்டான பாதையில் போகிறேன்னு அர்த்தம். எல்லாராலும் புகழப்பட்டு அது சாபமாயிரும். திட்டுற ஆட்கள் இருக்கணும், குறை சொல்கிற ஆட்கள் இருக்கணும், நம்மளை வந்து பரிகாசம் பண்ணுற ஆட்கள் இருக்கணும், அதுதான் ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் இதை இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ இயேசுடைய ஊழியத்தில் ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எல்லாரும் புகழ்கிறாங்க. அவருடைய புகழ், அவருடைய பெயர் பரவிட்டு அற்புதம் செய்கிறார், விடுதலை கொடுக்குறார், சுகமாக எல்லாரும் இயேசு 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 என்னை. 2வது வருஷம் ஆரம்பித்த உடனே எதிர்ப்பு ஆரம்பித்தார். மத தலைவர்கள் பார்த்தாங்க, பொறாமை கொண்டாங்க. அதனால் என்ன இயேசு செய்தாலும் குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. அவர் 3வது வருஷம் வரும்போது அந்த எதிர்ப்பு அதிகமாயிற்று. 3வது வருஷம் கடந்த உடனே அவரை கொலை செய்கிற அளவுக்கு எதிர்ப்பு வந்தார். பெருகி கொண்டே இருந்தார். ஊழியம் பெருக எதிர்ப்பு பெருகும், நிந்தைகள் பரிகாசம் பெருகணும். அப்போ தான் நம்ம இயேசு போல் ஊழியம் செய்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா இயேசுக்கு நடந்தது, பவுலுக்கு நடந்தது, இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகுனா எல்லாத்தையுமே மறந்திருந்து அவர்கிட்ட பேசலாம். ஆண்டவர் இப்படி கேள்விப்படுறேன்னா நான் என்ன செய்யணும்? இப்போ அப்படி ஆண்டு சில பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறது முடிவெடுக்குன்னு தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட இப்போ என்ன பண்ணுன்னு தெரில, ஆண்டவரே கொஞ்ச நாள் அமைதியாரு, ஜஸ்ட் கீப் குவைட், நீ அமைதியாக விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அமைதியாக விட்ட உடனே கொஞ்ச நாளில் தன்னால் சரியாகிற அந்த பிரச்சனை. நான் போய் அதுக்குள்ளே நுழைஞ்சி டீல் பண்ண ஆரம்பித்து பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும். ரொம்ப அழகாக நடத்துவார், நல்ல ஒரு சிநேகிதன். ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கைட் பண்ணுவாங்கல்ல, என்ன பண்ணுன்னு தெரிலடா அப்படின்னு நினைக்கும் போது சும்மாரு, நீ இப்படி பண்ணு, அமைதியாரு, அது சரியாயிரும் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இயேசு நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து எந்த இக்கட்டிலும் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுவார். அமைதியாரு, பேசாத, சில சமயம் இப்படி பதில் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், அழகாய் நடத்துவார். அவருடைய ஃப்ரெண்டாக மாற உங்களுக்கு விருப்பமா? அப்போ அவர் வந்து அடிக்கடி உங்களை சந்திப்பார். அவர் சந்தித்தா உங்கள்கிட்ட வந்து கதை பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டார். ஆத்துமாக்களை குறித்து பேசுவார், தேசத்தை குறித்து பேசுவார், அழிந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து பேசுவார். அதுதான் அவருடைய இருதயத்தை உடைக்கும். அதுதான் அவர் பேசுவார். அதுக்கு தான் அவருக்கு ஆள் தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் வந்து பேசுவார். நீங்கள் பாருங்கள், சாமுவேல்கிட்ட சின்ன பையனாக இருக்கும்போது தேசத்தில் ஒரு காரியம், என் ஊழியக்காரனை என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அந்த பாரத்தை சொல்லுகிறார். சவுல் வந்து நான் ராஜாவாக்கினது துக்கமாக இருக்குது, அந்த வருத்தத்தை கொண்டு வந்து ஆண்டவர் பேசுகிறார். ராத்திரி முழுவதும் சாமுவேல் ஆண்டவரை துக்கப்படுத்தினதை பார்த்துட்டா உங்களால் தூங்க முடியாது. சில சம்பவங்கள் சர்ச்சில் நடக்கிற சில காரியம் செய்தித்தாளில் பார்த்துட்ட உடனே என் இதயத்தில் ஒரு பாரம் வரும். என்னென்ன ஆண்டவர் துக்கப்படுகிறார்னே, தூக்கம் வராது, சாப்பிட முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அது நினைச்சு ஆண்டவரே உம்முடைய நாம் இப்படி சபையில் தூஷிக்கப்படுதே, உம்முடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாங்களே, என் அழுகையும் கண்ணீரும் தான் வரும். தேவனுடைய பாரம் உங்களுக்குள்ளே வந்துவிடும். அவரை சந்தோஷப்படுத்த வரைக்கும் உங்களால் சும்மா இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் அவர் நடத்துவார். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் மனசுக்கு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் என்னுடைய சிநேகிதர், பிதா எனக்கு வெளிப்படுத்தின எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அது மாதிரி தான் ஆண்டவர் பேசுவார். எல்லாத்தையும், ஒரு நாட்டை குறித்து எல்லாத்தையும் சொல்லி தருவார். ஒரு நான் பல தேசங்களில் பார்த்துருக்கிறேன்.
நான் மியான்மர் தேசத்துக்கு போயிருந்த போது ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன். 2 நாள் கூட்டம் முடிந்தார். கடைசி நாள் கூட்டம் ராத்திரியில் ஆண்டவர் என்னை உட்கார வச்சு மணிக்கணக்காக 4-5 மணி நேரம் பேசினார். இந்த தேசத்தில் நடக்கிற காரியம், இனி நடக்க போகிற காரியம் எல்லாத்தையும் என்ன ஒன்றா நோட் பண்ணி எடுத்து வச்சு ஜெபிக்கிறேன். கொஞ்ச நேரம் அழுது ஜெபம். அப்புறம் ஆண்டவர் பேசுவார். அப்படி ஒவ்வொரு தேசத்தை குறித்து பேசுகிறனால தான் தொடர்ந்து அந்த தேசத்துக்கு போகிறேன். இலங்கை தேசத்தை குறித்து பேசினார். இல்லாட்டினா நான் இதுக்கு போகணும். ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார் அதை நம்மளை பாதிக்கும். ஆண்டவர் அதை செய்யணுமே, அதுக்காக ஜெபிக்கணுமே, அந்த தேவத்திட்ட நிறைவேறணுமே. என் ஆண்டவர் என்னுடைய தகப்பன், என்னுடைய சிநேகிதர், அவருடைய விருப்பம் நிறைவேறணுமே. அந்த ஆத்திரம் பாரம் இருக்கும். நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? அவங்க டைமை கொடுப்பீங்களா? தூக்க நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். ஓகேவா? நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருந்தால் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொள்ளலாம். ஏன்னா எந்த டைமும் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். அவர் வந்து பேசும்போது யூ ஹாவ் டு பி ரெடி. நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். இல்லை எனக்கு ரொம்ப பிஸி, நான் தூங்கின ஆண்டவரே, நான் எனக்கு அது இருக்குது இது இருக்குது சாக்கு போக சொன்னால் அவர் வேலைக்கு போயிடுவார். ஆனால் நீ எப்பவும் அவைலபிள், அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். உங்கள் தூக்கத்துக்கோ சாப்பாட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோ சொந்த காரியத்துக்கோ இல்லை. உங்களுடைய ஃபேமிலியெல்லாம் ரெண்டாவது, முதல்ல அவர் தான். அவர் என்ன சொல்கிறார் அதுதான். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தா அவருக்கு ஃப்ரெண்டாக மாறிடலாம். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் அவருடைய ஃப்ரெண்டாக மாறணும், இயேசுக்கு ஒரு சிநேகிதனாக இருக்கணும், அவர் என்கிட்ட பேசணும், நான் அவருடைய பாரத்தை சுமந்து அவரோட இணைந்து நான் ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? அப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படியே முடிஞ்சால் முழங்கால் படிக்கிடுங்க. சிறு பிள்ளைகள் கூட, வாலிபர்கள் கூட, பெரியவங்க கூட ஒரு 5 நிமிஷம் அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவரே, உங்களுடைய சிநேகிதனாக இருக்க நான் விரும்புகிறேன். உங்கள் பாரத்தை நான் விளங்கி கொண்டு ஜெபிக்க, உங்களுடைய பாரத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். அதே சமயத்தில் சீக்கிரட்டை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் சில ரகசியமானதை பேசினா யாருக்கும் சொல்லக்கூடாது. உங்களுடைய மனைவிக்கு கூட தெரியக்கூடாது. யார் உங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும். அது மாதிரி சில சீக்கிரட் எனக்கும் இயேசுவுக்கும் உண்டு. அது யாருக்கும் சொல்லுவதில்லை, அவரும் யாருக்கும் சொல்ல மாட்டார். அது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள தனிப்பட்ட ஒரு சீக்ரெட். அதை காத்துக்கொள்ள. நீங்கள் பெருமை அடித்து அதை போய் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா தேவன் அதன் பிறகு உங்கள்கிட்ட பேசுவதை நிறுத்தி கொள்ளுவார். நீங்கள் அனாவசியமாக பேசக்கூடாது. ஆண்டவர் உங்களை நம்பி உங்கள்கிட்ட சில காரியம் சொன்னால் அது உங்களுக்குள்ளே வைத்து கொள்ளணும். எதை சொல்கிறாரோ அதான் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. நான் பேசுகிற எல்லாத்தையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்து சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையும் நான் பப்ளிக்காக சொல்லுவதில்லை. அது எனக்கும் ஆண்டவருக்குள்ள சீக்ரெட். எதை சொல்கிறாரோ அதான் நம்மகிட்ட சொல்ல முடியும். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால் இதையும் காத்துக்கொள்ளணும். அப்படின்னா தான் ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஜெபிக்கிறீங்களா? கண்களை மூடுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நான் உங்களுடைய நண்பனா சிநேகிதியாக இருக்க விரும்புகிறேன். என்கிட்டையும் பேசுங்க. எனக்கும் அந்த அனுபவத்தை தாங்க. நான் உங்களோட நெருங்கி இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய குரலை கேட்கணும். உங்களுடைய முகத்தை நான் தரிசிக்கணும். நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணும். நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் சொல்கிறபடி நான் செய்யணும், நடக்கணும். உங்களுடைய மனதில் இருக்கிற இது எதுனாலும் எனக்கு சொல்லணும். நானும் அதை புரிந்து கொள்ளணும். எனக்கு அந்த இருதயத்தை தாங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. உடைய சிநேகிதனா நான் இருக்க விரும்புகிறேன். உடைய சிநேகிதியா இருக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவர். நீங்க விரும்புகிறத தான் நான் விரும்பணும். நீங்க சொல்லுகிறத தான் நான் செய்யணும். நீங்க சொல்லுகிற காரியத்துக்கு தான் நான் ஜெபம் பண்ணணும். நீங்க விரும்புகிறபடி நான் நடந்து கொள்ளணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி, வாலிப மகளே, நீ ஒப்பு கொடு. வாலிப சின்ன பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் தேடுகிறார். யாராவது எனக்கு சிநேகிதர்களாக இருப்பீங்களா? சிநேகிதியாக இருப்பீங்களா? என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள யாராவது உண்டான்னு தேடுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இருக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன். ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. அப்போ உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிரம்பி விட்டால் உங்களுக்கு இயேசுக்குள்ள நல்ல ஒரு தொடர்பு உண்டாகிறோம். ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். இப்போ அந்த அபிஷேகம் இறங்குகிறது. மகனே உன் மேலே, மகளே உன் மேலே, எனக்கு அருமையான ஊழியர்களே உங்கள் மேலே இந்த அபிஷேகம் இறங்குகிறது. ஆண்டவரே, ஒரு நண்பனுக்குரிய ஒரு ஐக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும். உங்க பாரம் எங்கள் பாரம் மாறட்டும் ஆண்டவரே. உங்க விருப்பம் எங்கள் விருப்பம் மாறட்டும் ஆண்டவரே. நீங்க விரும்புகிறதை தான் நான் விரும்பணும் ஆண்டவரே. உங்க பாரம் தான் என் பாரமா இருக்கணும் ஆண்டவரே. நீங்க என்ன நினைச்சாலும் என்கிட்ட வந்து பேசலாம், சொல்லலாம். அந்த பாரத்தை நான் விளங்கி கொண்டு ஜெபிக்கணும். என் ஒப்பு கொடுக்கிறேன். நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய எதை தியாகம் பண்ண சொன்னாலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். நான் உங்களோட ஒரு நண்பனா இருக்கணும், ஒரு சிநேகிதியா இருக்கணும்.
மாற்றணும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொரு மகன் மீதும் இந்த அபிஷேகம் இறங்கட்டும். இந்த மகள் மேல் அந்த அபிஷேகம் இறங்கட்டும். இந்த ஊழியக்காரர் மேல் அந்த அபிஷேகம் இறங்கட்டும். அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த சின்ன பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய குரலை கேட்கிற, உம்முடைய சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற, உம்முடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிற அந்த அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய சிநேகிதர்களாய் மாற்றும் ஆண்டவரை. எழுப்பும் உம்முடைய சிநேகிதர்களாக அநேகரை தெரிந்து கொண்டு அவளை எழுப்பும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். நான் உம்முடைய சிநேகிதனாய் எப்பொழுதுமே இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரை. ஜெபிக்கிற அப்படிப்பட்ட இந்த பிள்ளைகள் மேல் அந்த அபிஷேகம் இறங்கட்டும். நிரப்பங்க. அந்த அபிஷேகத்தை கொடுத்து அவங்களை பலப்படுத்துங்க. உம்மை ஆண்டவரை தரிசிக்கிற கண்களை கொடுங்க. உம்முடைய குரலை கேட்கிற அந்த செவிகளை கொடுங்க ஆண்டவரை. உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய சிநேகிதர்கள் எழும்பட்டும். உம்முடைய பாரத்தை விளங்கிக் கொண்டு ஜெபிக்கிறவர்கள் மோசையை போல திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்கள் ஆண்டு போல நீர் சொல்லுகிறது எல்லாம் செயல்படுத்துகிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காய் நன்றி. இன்று முதல் அந்த அனுபவத்தை அநேகருக்கு நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய சிநேகிதிகள் என்கிற ஒரு அனுபவத்தில் வளரும்படி உதவி செய்யும் கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. அநேகருக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.